இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அப்போ தான் இது வந்து அதாவது நரம்பு இயக்க செல்கள் இது கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள். ஆன்டீரியர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த எர்த்வார்ம். ஆன்டீரியர் என்னது முன்னாடி உள்ளது, முன் போர்ஷன் ரைட்டா. போஸ்டீரியர்னா பின்பக்கம் ரைட்டா. அப்போது ஆன்டீரியர் செக்மெண்ட்ஸ் என்னது பிரிவுகள். அதாவது செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கு இல்லையா, 160லேருந்து 190 செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது ரைட்டா. ஒரு எர்த்வார்மில் எத்தனை செக்மெண்ட் இருக்கும்? மினிமம் 160, மேக்ஸிமம் 190 வரைக்கும் இருக்கலாம் ரைட்டா. அப்போ ஆன்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் த எர்த்வார்ம் அப்படின்னு என்னது, அந்த எர்த்வார்மோட முன்னாடி உள்ள பிரிவு ரைட்டா, முன் பிரிவுன்னு அர்த்தம் ரைட்டா. ப்ரொடியூஸ் அது என்ன செய்கிறது, எதை குறிக்கிறது, அந்த ஆன்டீரியர் செக்மெண்ட்டை குறிக்கிறது ரைட்டா. அப்போது அவைகள் ப்ரொடியூஸ்னு உண்டாக்குகிறது. எதை? பிளட் செல்ஸ், இரத்த செல்லுகளை உண்டாக்குகிறது, இரத்த அணுக்களை உண்டாக்குகிறது. அண்டு ஹீமோகுளோபின் தெரியும் இல்லையா, படிசாயிட்டா ப்ளஸ் இருக்குல்ல, சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ ஹீமோகுளோபின் இந்த ரெண்டையுமே உண்டாக்குகிறது. என்றது எதை குறிக்கிறது? ஆன்டீரியர் செக்மெண்ட் ரைட்டா. ஆன்டீரியர் செக்மெண்ட் முன் போர்ஷனில் உள்ள பிரிவுகள் எதை உண்டாக்குகிறது? பிளட் செல்ஸ் அண்ட் ஹீமோகுளோபினை உண்டாக்குகிறது. அந்த இரண்டும் இந்த பிளட் செல்லும் ஹீமோகுளோபின் என்ன செய்கிறதுனா, விச் இஸ் டிசால்வ்டு இன் த பிளாஸ்மா. டிசால்வ்னா என்னது? கரைகிறது. இப்போ உப்பு தண்ணியில் கரையுது இல்லையா, அதே மாதிரி இது ரெண்டே உண்டாக்குகிறது ஆன்டீரியர் செக்மெண்ட்டு. அந்த ரெண்டுமே போய் என்ன செய்யுதுன்னு சொன்னால், விச் எதை குறிக்கிறது? பிளட் செல்லையும் ஹீமோகுளோபினையும் குறிக்கிறது. விச் இஸ் டிசால்வ்டு இன் த பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் போய் ரெண்டுமே கரைஞ்சிருது ரைட்டா. அதுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி வந்து நல்ல தண்ணி, அதில் உப்பு போடுறேன், அப்போ கரைஞ்சிருச்சு. அப்போ நல்ல தண்ணி என்னவா மாறிடுச்சு? உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. சிம்பிள். அதே மாதிரி இது கரைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், கிவ்ஸ் ரெட் கலர் டு த பிளட். இந்த பிளட் செல்லும் ஹீமோகுளோபினும் பிளாஸ்மாவில் கரைஞ்சதுக்கப்புறம் என்ன கொடுக்குது அப்படின்னா, அண்ட் கிவ்ஸ் ரெட் கலர் டு த பிளட், சிவப்பு கலரை கொடுக்கிறது. எதற்கு? இரத்தத்திற்கு. அந்த எர்த்வார்மில் உள்ள ரத்தம் சிவப்பாக மாறுவதற்கு காரணம் இதுதான். என்னது? பிளட் செல்லும் அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் உள்ளது, ஆன்டீரியர்னா முன்னாடி உள்ள செக்மெண்ட்டில் உள்ளது பிளட் செல்லையும் ஹீமோகுளோபினையும் உண்டாக்குகிறது. அது போய் எங்கே கரையுது? பிளாஸ்மாவில் கரையுது. அப்படி கரைஞ்சதுனால தான் அதுக்குள்ளே ஓடுற ரத்தத்துக்கு சிவப்பு நிறம் வந்திருக்கிறது ரைட். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நர்வஸ் சிஸ்டம்ஸ், நரம்பு மண்டல அமைப்பு, இது கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் புரியும். இப்போ பாருங்கள், த பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வ் சிஸ்டம், இதை நல்லா கவனிங்க. பைலோப்னு என்னது? இரு பிரிவுன்னு அர்த்தம். இப்போது நம்மளோட மூளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பிரிவாக இருக்கும். சிறு மூளை, பெருமூளைன்னு இருக்கு இல்லையா. அதாவது எல்லா மனுஷங்களும் 2 மூளை இருக்கும். சிறு மூளைன்னு ஒன்று இருக்கும், பெருமூளைன்னு ஒன்று இருக்கும். அதை மாதிரி இதுலேயே 2 இருக்குது ரைட்டா. அதாவது அதுக்கு பேர் பைலோபுன்னு சொல்லுவாங்க. பைலோபுன்னு லூபு மாதிரி, லெஃப்ட் சைடில் ஒரு லூபு, ரைட் சைடில் ஒரு லூப் மாதிரி இருக்கும். அப்போ 2 லூபுன்னு இருக்குது. அதை பைன்னா 2 லூபுடுனா ஸ்ட்ரக்சர், 2 அமைப்புகளை கொண்டது. அப்போ பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்ஸ், நர்வஸ் டிஷ்யூஸ். நர்வஸ்ங்கிறது நரம்பு திசுக்கள்னு அர்த்தம். நர்வுனா நரம்பு திசுக்கள் இதோட இரு பிரிவின் எடை அப்படின்றான். எடைன்றது இங்கே ஒன்றும் இல்லை, அது சும்மா சொல்லியிருக்கான் மாஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த இரு பிரிவுகள் பைலோப்னு இரு பிரிவுகள் ஆஃப் நர்வ் சிஸ்டம்ஸ்னு நரம்பு அமைப்புகளில் அதை என்ன சொல்கிறான்? தட் இஸ் கால்டு, அது எப்படி சொல்கிறான்னா சூப்ரா ஃபேரஞ்சியல் கேங்லியான்னு சொல்கிறான். அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? நல்லா சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. த பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்ஸ், அது நரம்பு திசுக்களின் இரு பிரிவுகள் அழைக்கப்படுகிறது. எவ்வாறாக அழைக்கப்படுகிறது அப்படின்னா சூப்ரா ஃபேரஞ்சியல் கேங்லியா. இது என்னடா குழப்பமாக இருக்குங்க. சூப்ரான்னு என்னது? மேல் பாகம். இங்கிலீஷில் சூப்ரான்னு சொன்னால் மேல் பகுதி, அப்பர் போர்ஷன் சொல்லுவாங்க ரைட்டா. சிம்பிளாக இந்த இங்கிலீஷ் வச்சு நான் வச்சுக்கோங்க. சூப்பரான மேல் பகுதி. அப்போ ஃபேரஞ்சியல் என்னது? ஃபேரஞ்ச் அப்படின்னு சொன்ன என்னது? தொண்டை பகுதி, வாமோட தொண்டை பகுதி. அப்போ ஃபேரஞ்சியல் என்னது? அந்த தொண்டை பகுதியை சுற்றி உள்ள மசில்ஸ்னு அர்த்தம். தொண்டை பகுதி சுற்றி உள்ள திசுக்கள் ரைட்டா. அப்போது கேங்லியான் என்ன? கேங்லியானா நரம்பு செல்லுகளின் கூட்டம்னு வச்சுக்கேன். ஒரு கும்பல் ரைட்டா. கும்பல் எதனோட கும்பல்? நரம்பு செல்லுகளின் கும்பல். அப்போ இது எங்கேருந்து பாருங்கள், இதை தான் அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, த பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு அமைப்புகளின் இரு பிரிவுகள் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? சூப்ரா பைரேஞ்சியல் கேங்லியா. அப்பா சூப்பரான மேலே, பைரேஞ்சியல்னால் தொண்டைக்கு சுற்றி உள்ள தசைகள். அந்த தசைகள் என்ன இருக்குது? தொண்டை பகுதியை சுற்றி உள்ள தசைகள் என்ன இருக்குது? மேல் பகுதி தொண்டைக்கு மேல் பகுதியில் உள்ள தசைகள் என்னவாக இருக்கிறது? கேங்லியாக இருக்குது. கேங்லியா என்னது? நரம்பு செல்களின் கூட்டம்.
அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். போதுமா? அவ்வளோ சிம்பிள். லைஸ் எங்கே அமைந்திருக்கிறது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைஸ்னு போட்டிருக்கான். லைஸ்னு இவைகள் அமைந்திருக்கின்றன. இது இருப்பிடத்தை சொல்கிறான். அந்த டோர்சல் வால் ஆஃப் த ஃபேரனிக்ஸ். டோர்சல் என்னது? மேல் பகுதி. வென்ட்ரல்னா கீழ் பகுதி, ரைட்டா? வகுத்து பகுதி. இது மேல் பகுதி, முதுகு பகுதி, ரைட்டா? அந்த டோர்சல் வால் ஆஃப் த ஃபேரனிக்ஸ். அப்போ தொண்டை பகுதியில் உள்ள மேல் பகுதியில் இது அமைந்திருக்கிறது. அது எந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு செக்மெண்ட், மூன்றாவது பிரிவில் இது அமைந்திருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த பிரெயின். அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ரெஃபர்ட் குறிக்கப்படுகிறது, மூளை என்று குறிக்கப்படுது. இதனோட மூளை எங்கே இருக்குது அப்படின்னா மூணாவது செக்மெண்ட்டில் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது? தொண்டைக்கு மேல்புறத்தில் இருக்கிறது. அது எதால் ஆனது? கேங்லியன். கேங்லியன் என்னது? நரம்பு செல்களின் கூட்டங்களால் ஆனது. இவ்வளோ தான், சிம்பிள். அப்பா மூச்சு வாங்க. த கேங்லியன். கேங்லியன் நான் சொல்லிட்டேன்ல, கேங்லியன் எல்லாம் ஒன்று தான். கேங்லியன் என்னது? நரம்பு செல்களின் கூட்டம். இங்கே நரம்பு செல்களின் கூட்டம். வேறு இடத்துல போனால் அந்த செல்களின் கூட்டம், ரைட்டா? கேங்லியன்னா ஒரு குழு, ஒரு கும்பலாக இருக்கிறது. இப்போது த கேங்லியன் ஃபவுண்டு பிலோ த ஃபேரனிக்ஸ். இப்போ இது மேல் பகுதியில் இருக்குது, ரைட்டா? இப்போ கீழ் பகுதியில் என்ன இருக்குது? இப்போ நம்மளுக்கு 2 மூளை இருந்ததில்ல, அது மாதிரி இதுக்கு இதில் 2 மூளை இங்கே தான் இருக்கிறது. அந்த தொண்டைக்கு கீழ் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். த கேங்லியன் ஃபவுண்டு பிலோ த ஃபேரனிக்ஸ். ஃபேரனிக்ஸ்னால் தொண்டை பகுதி. ஃபவுண்டு தென்படுகிறது, பிலோன்னு கீழே. அப்போது நரம்பு செல்களின் இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? நரம்பு செல்களின் கூட்டமானது ஃபவுண்டு தென்படுகிறது பிலோ த ஃபேரனிக்ஸ். தொண்டை பகுதிக்கு கீழே தென்படுகிறது. அது எந்த செக்மெண்ட்டில்? இந்த 4th செக்மெண்ட், 4வது செக்மெண்ட்டில் தென்படுகிறது. அவை எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? இஸ் கால்ட் அ சப் ஃபேரஞ்சியல் கேங்லியன். அது ஃபேரஞ்சியல் கேங்லியன், மேலே உள்ள தொண்டை பகுதிக்கு மேலே. இது சப், துணை. இது சின்னது, அதான் அந்த சப் ஃபேரஞ்சியல் கேங்லியன் என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஓகே. The brain and the subpharyngeal brain ganglia are connected by a pair of circumpharyngeal connectivities. நல்லா கவனிங்க. இப்போது இந்த தொண்டை பகுதி, அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஃபேரஞ்சியல் கேங்லியன் இருக்கிறது. அதுக்கு கீழே என்ன இருக்குது? தொண்டை பகுதிக்கு கீழே சப்ஃபேரஞ்சியல் கேங்லியன் இருக்கிறது. அப்போ ரெண்டுமே கனெக்ஷன் ஆகிருக்கா? இல்லை. நடுவில் தொண்டை பகுதி இருக்குது, மேலே ஃபேரஞ்சியல் கேங்லியன், கீழே சப்ஃபேரஞ்சியல் கேங்லியன். ஃபேரஞ்சியல் கேங்லியன் 3வது செக்மெண்ட்டில், இது 4வது செக்மெண்ட்டில். அப்போ 2 கனெக்ஷன் ஆகிருக்கா? ஆகலை. இந்த கனெக்ஷனை பற்றி தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, த பிரெயின்றது மேல் பகுதி, மேலே தான் இருக்குது. ஃபேரஞ்சியல் பிரெயின் தான் பிரெயின் பகுதி. த பிரெயின் அண்டு த சப்ஃபேரஞ்சியல் கேங்லியா தான் என்னது? கீழ் பகுதி, கீழே இருக்குல்ல. இப்போ சொன்னால, இப்போ இரண்டும் ஆர்னா இந்த 2 இருக்கின்றன. எவ்வாறாக? கனெக்டட்னா இணைக்கப்பட்டுள்ளது. எப்படி அப்படின்னு பார்த்தா, பை எ பேர் ஆஃப் சர்க்கம்ஃபேரஞ்சியல் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னா பை எ பேர்னா 2 ஆஃப் சர்க்கம்னா சுற்றி இருக்குது. சர்க்கம்னா என்னது? சுற்றி. சர்க்கம்னா என்னது? சிம்பிள் தான். சர்க்கம்னா சுற்றி. அப்போ சுற்றி எதை சுற்றி? ஃபேரஞ்சியலை சுற்றி. ஃபேரஞ்சியலுக்கு மேலே பிரெயின் இருக்கிறது, கீழே சப்ஃபேரஞ்சியல் பிரெயின் இருக்கிறது. அப்போது சர்க்கம்ஃபேரஞ்சியல் 2 சர்க்கம்ஃபேரஞ்சியலால் சுற்றி இணைக்கப்பட்டுள்ளது. பேர்னா 2. பேர் ஆஃப் சர்க்கம்னா சுற்றி. எதை சுற்றி? ஃபேரஞ்சியல்னால் தொண்டையை சுற்றி. இது மேலே இருக்குது, கீழே இருக்குது. அப்போ இந்த 2ஆல் இணைக்கப்பட்டுள்ளது. ஒன்று லெஃப்ட் சைடில் போய் அதை இணைச்சிருக்கோம், இன்னொன்று ரைட் சைடில் போய் கீழே உள்ளது இணைச்சிருக்கோம். அப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சா? இருங்க, படம் காமிக்கிட்டா. இது தொண்டை பகுதி. இங்கே பிரெயின் இருக்கிறது, அதாவது ஃபேரஞ்சியல் பிரெயின். இது கீழே என்ன இருக்குது? சப்ஃபேரஞ்சியல் பிரெயின் இருக்குது. அப்போ ஒரு பேர்ன்றது 2 எதால்? சர்க்கம்ஃபேரஞ்சியலால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒன்று வந்து இந்த ரைட் சைடில் கூட இணையுது, இன்னொன்று லெஃப்ட் சைடில் கூட இப்படி இணையுது. அப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சா? இது சுற்றி வந்துடுச்சா? இதை தான் சொல்கிறோம். சரி, they run one on each side of the pharynx. அதான் நான் சொன்னதான் சொல்கிறேன். they run, அவை ஓடுகிறது, செல்லுகிறது. ரன்னுன்னா ஓடுகிறது தான், அந்த இடத்துல செல்லுகிறது. எப்படி செல்லுகிறது? அப்போ 2 சைடு சுற்றி வளைச்சிடுச்சா? மேலே உள்ளது ஃபேரஞ்சியல் பிரெயின், அதான் கீழே உள்ளது சப்ஃபேரஞ்சியல் இருக்குது. அப்போ 2ஐயும் எது சுற்றிடுச்சு அப்படின்னா ஒரு பேர். எதனோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபேரஞ்சியல் பேரால் சுற்றப்பட்டுள்ளது. ஒன்று ரைட் சைடில் சுற்றுது, ரைட் சைடில் போய் கனெக்ஷன் கொடுத்துருது மேலேருந்து கீழே. இன்னொன்று மேலேருந்து கீழே லெஃப்ட் சைடில் போய் கனெக்ஷன், அப்படி சுற்றிடுச்சு, ரைட்டா? அப்போ வளைய மாதிரி ஆயிடுச்சு, ரைட்டா? அப்போது த ரன் செல்லுகிறது 1 on each side of the pharyngeal.
ஒன் ஆன் நல்லா பாருங்க இங்கிலீஷ் பாருங்கள் ஒன் ஆன் ஈச் சைடு ஆஃப் த ஃபேரனிக்ஸ். அப்புறம் 2 இருக்குது பேருன்னு சொன்னார் 2 இருக்குது. அவன் என்ன சொல்லியிருக்கான் ஒன்று ஒரு சைடில் போகுது, அப்போ இன்னொன்று எந்த சைடில் போகுது இன்னொரு சைடில் போகுது. அதுக்கு மீனிங் தான் அந்த ரன் அவை செல்லுகிறது ஒன்றத்தான் குறித்து சொல்கிறான் பேரில் ஒன் ஆன் ஈச் சைடு. ஒன்று ஒரு சைடில் போகுதுப்பா, அப்போ இன்னொரு சைடில் போய் போகுது. இதுதான் ஆஃப் த ஃபேரனிக்ஸ். சரி நெக்ஸ்ட்டு தஸ் ஆகவே a nerve ring is formed. ஆகவே nerve ring is formed around the anterior region of the alimentary canal. அது alimentary canal தானே, உணவு குழாய் தானே. ஃபேரனிக்ஸோட எண்டு உணவு குழாயோட ஆரம்பம் ரைட்டா, உணவு குழாயோட ஆரம்பம் ரைட்டா. ஃபேரனிக்ஸின் தொண்டை பகுதி அது உணவு குழாயோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ என்ன சொல்கிறேன் பாருங்கள் நெர்வ் ரிங். அந்த இடத்துல என்ன ஒரு வளைய மாதிரி வந்துடுச்சான், மேலாது கீழது, அப்போ 2 சைடு சுற்றி வளைச்சாச்சு. அப்போது நெர்வ் ரிங் இஸ் ஃபார்ம்டு உண்டாக்கப்படுகிறது எங்கே அரவுண்டு த ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த அலைன்மெண்ட்ரி கேனால். அலைன்மெண்ட்ரி கேனாலில் உள்ள முன்பகுதியில் ஒரு வளைய மாதிரி செய்யப்பட்டுள்ளது உண்டாக்கப்பட்டுள்ளது ரைட்டா. சரி நெக்ஸ்ட் த டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்ட் ரன்ஸ் பேக்வேர்ட் ஃப்ரம் த சப்ஃபரஞ்சியல் கேங்லியன். அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, 2 வென்ட்ரல்ன்றது வயிற்று பகுதி, 2 சொல்கிறான். த டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்ட் 2 நெர்வு கார்டு எந்த இடத்துல வயிற்று பகுதியிலிருந்து. நெர்வு காடுனது நரம்பு காடு ரைட்டா, நரம்பு இலை. சரி நரம்பு செல்லுகளால் செய்யப்பட்டது தான் அது நரம்பு இலைன்னு சொல்கிறான். த டபுள் 2 வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நெர்வு கார்டு செல்லுகிறது எங்கே பேக்வேர்டு ஃப்ரம் த சப்ஃபேரஞ்சியல் கேங்லியன். சப்ஃபேரஞ்சியல் கேங்லியன் கீழே இருக்கு இல்லையா, வென்ட்ரல் சைடில் தானே இருக்குது, அடிப்பது அங்கேருந்து பின்னோக்கி வருகிறது. பேக்வேர்ட்னா பின்னோக்கி ஃப்ரம் த சப்ஃபேரஞ்சியல் கேங்லியன். அந்த சப்ஃபேரஞ்சியல் கேங்லியன் பின்னோக்கி வருதுன்னு என்ன அர்த்தம், அதனோட ஆனஸை நோக்கி வருகிறது ரைட்டா, போஸ்டீரியர் எண்டை நோக்கி வருகிறது ரைட்டா, அதான் மீனிங். சரி நெக்ஸ்ட் த பிரெயின் அலாங் வித் அதர் நர்வ்ஸ் இன் த ரிங் இன்டிகிரேட் சென்சார் இன்புட்ஸ் அண்ட் கமாண்ட் மஸ்குலர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி. நல்லா கவனிங்க, இதனோட மூளை எங்கே இருக்குது, மேலே தானே இருக்குது, ஃபேரனிக்ஸ் மேலே தானே இருக்குது. த பிரெயின் அலாங் வித் த நர்வ்ஸ், அந்த மூளையானது நரம்புகளோடு இணைந்து. த பிரெயின் அலாங் வித் த நர்வ்ஸ், அந்த மூளையானது மேல் பகுதியில் இருக்கு இல்லையா, ஃபேரனிக்ஸ் மேல் பகுதியில், அது நரம்புகளோடு இணைந்து இந்த ரிங்கில் தானே இணைந்து இருக்கிறது, ரிங்கு மாதிரி தானே இருக்குது. இந்த ரிங்கில் இணைந்து என்ன செய்கிறது, இன்டெகிரேட்னா ஒன்றிணைக்கிறது. இதை சென்சரி இன்புட்ஸ் என்னது, அதாவது உங்களுக்கு உணர்வு உள்ளீடுகள் உங்களை தொடுறாங்க, அந்த ஒரு உணர்ச்சி ஏற்படுது இல்லையா, அதுக்குண்டான செல்லுகளோட இது இன்டெகிரேட்னா இணைகிறது. எது கூட, சென்சரி இன்புட்ஸ், அதாவது உணர்வு செல்லுகள் கூட இது இணைகிறது. இன்புட்ஸ்னா என்ன சொல்கிறது, இன்புட்ஸ்னால் அது எங்கே தொடுறையோ அதான் இன்புட்ஸ், அங்கே உள்ள செல்லுகள் ரைட்டா. இன்டெகிரேட்னா இணைகிறது, சென்சரி இன்புட்ஸ் அண்டு கமாண்ட், அதுக்கடுத்து இணைந்து கமாண்டுன்னு உத்தரவிடுகிறது. யாருக்கு, மஸ்குலர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி, உடம்புல உள்ள தசைகளுக்கு பதிலளிக்குமாறு உத்தரவிடுகிறது ரைட்டா. கமாண்ட்னா உத்தரவிடுகிறது யாருக்கு, மஸ்குலர் ரெஸ்பான்ஸ். மஸ்குலர்னால் என்னது, தசைகளுக்கு பதிலளிக்கும்படி ஆஃப் த பாடி, உடம்புல உள்ள தசைகள் பதிலளிக்கும்படி இந்த மூளையானது உத்தரவிடுகிறது. இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எனக்கு பிரெயின் சொல்லுது இந்த மாதிரி இந்த பாடத்தை எடு அப்படின்னு சொல்லுது ரைட்டா. இப்போ நான் எடுக்கிறேன், அதுக்கு உதவி செய்கிறது யார், மசில்ஸ் தான் ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு த எர்த்வார்ம்ஸ் ரிசெப்டர்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் பை த குரூப் ஆஃப் சிலிண்டர்ஸ் ரைட்டா. சிலிண்டர்னு என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு குழு, ஒரு கூட்டம், கும்பல் ரைட்டா. அப்போது இந்த எர்த்வார்மில் ரிசெப்டர்ஸ் என்னது, பெறக்கூடியது. இப்போ எனக்கு காது, நீ பேசுகிறது கேட்குது, இட் இஸ் எ ரிசெப்டார். இப்போ ஒரு நாத்தம் அடிக்குது, என்ன அந்த சும்மல் எனக்கு வருது, என் மூக்கு ஒரு ரிசெப்டார். அதேமாரி நீ டான்ஸ் ஆடிட்டுருக்க, நான் பார்க்குறேன், அது என் கண்ணு ஒரு ரிசெப்டார். நீ என்னை தொடுற ரைட்டா, என் செல்லு அந்த மேலே இருக்கு இல்லையா, தோலில் உள்ள செல்லு, அது என்ன செய்யுது, உடனே சிக்னலை பாஸ் பண்ணுது என் மூளைக்கு, இந்த பின்னாடி எவனோ ஒருத்தர் தொடுறான் பாரு அப்படின்ட்டு. அது தோல் ஒரு ரிசெப்டார். அப்போ இதெல்லாம் ரிசெப்டார்னால் அலைகளை பெறக்கூடிய ஒரு பொருள் ரைட்டா. எது வாங்கி கொள்கிறதோ அது எல்லாம் ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டா. த எர்த்வார்ம் ரிசெப்டார்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் தூண்டப்படுகிறது. பிஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அவங்க வாத்தியார் உங்களை தூண்டுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும் அப்போ தான் மார்க் எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ டீச்சர் ஸ்டிமுலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பை என்கரேஜிங் தம் ஸ்டடி வெல் அப்படின்னு இதுதான் மீனிங் ரைட்டா. ஸ்டிமுலேட்டட் தூண்டுறது. அப்போ
த எர்த்வார்ம்ஸ் ரிசப்டார்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் பை யாரால் தூண்டப்படுகிறது? பை அ குரூப் ஆஃப் சிலிண்டர்ஸ், நாட் சிலிண்டர்ஸ், ரைட்டா? சிலிண்டர் என்னது? ஒரு குழு, ரைட்டா? சிலிண்டரில் ஒரு குழுவால் இவை ரிசப்டார்கள் தூண்டப்படுகிறது. சரி, இந்த இது முடிஞ்சு அடுத்தது பார்ப்போமா?